everyone, Assalamu alaikum. Welcome to my recipes cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹஜ்ஜூர் பனியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேவையான பொருட்கள் 480 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்க அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 120 கிராம் அரைச்ச சீனி, 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். 2 முட்டை, தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுல் எடுத்து 120 கிராம்ஸ் பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கிறேன். 100 கிராம் நெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த சீனி இந்த நெய்யோட கரைஞ்சிருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 முட்டை எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையாலே தான் இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இதே நம்ம வீட்டிலேயே அரிசி கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த பனியா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அவசரமாக செஞ்சதுனால நான் கடையிலேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பிசையக்கூடாது, லைட்டாக பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சு தட்டிக்கலாம். அடியில் ஒரு ஃபாயில் ஷீட் வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஹார்ட் ஷேப் எடுத்துருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இந்த பனியா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிம்மில் வச்சு தான் இதை பொரிக்கணும், இல்லைன்னா உள்ளே வெந்திருக்காது. ஒரு சைட் ப்ரௌன் ஆனதும் நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். பனியா குக் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்க்கு மாற்றிடலாம். சுவையான ஹஜ்ஜூர் பனியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.